ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. இன்னும் வருஷா. நேற்று நாங்கள் ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தோம். சாக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, வீடியோவும் எடுத்திருக்கோம். எங்கே போயிருந்தோம், என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அவங்க உங்களில் ஒருத்தங்க தான். உங்களை மாதிரி தான் அவங்களையும் எனக்கு தெரியும். நல்ல ஒரு ஃப்ரெண்டு எனக்கு. எங்களுக்குன்னு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆனால் நாங்கள் இதுவரை மீடியாவுன்னு நாங்கள் கொண்டு வந்ததில்லை. இது இனிமேலும் நாங்கள் கொண்டு வர மாட்டோம். எங்களுக்கெல்லாம் அதிகம் பிரச்சனை வந்திருக்கு, அது எங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நாங்கள் இருப்போம். அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, லவ்லி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோஸை போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? நம்ம ஃப்ரெண்டை பார்க்க தான் வந்திருக்கோம். பார்த்துட்டேன் நான். நீங்களாம் பார்க்கணும்ல யார் அது அப்படிங்கிறத. அதுக்காண்டி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். இது குளச்சல் பீச்சு. இது துறைமுகம்லாம் இருக்குல்ல, அந்த சைடு. எப்படி இருக்குது பாருங்களேன், எனக்கே பயமாக இருக்குது. நீங்களாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பீச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதுதான் குளச்சல் பீச்சாமா. இந்த துறைமுகம் பக்கம்னு நினைக்கிறேன். இங்கே தான் நிற்கிறோம் நாங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த பாலம் போகுமோ? எது வரை போகும்? அப்போ மண்ணில் விளையாடிட்டு இருக்கா பாருங்க. வச்சா எங்கடா வந்திருக்க? பீச்சுக்கா? நல்லா இருக்கா? அச்சோ, என் பிள்ளைக்கு நல்லா இருக்காமே. என் பட்டக்கு மண்ணாளி வச்சுக்கிட்டு பாருங்க. இன்னொரு தம்பி, என்னோட ஃப்ரெண்டோட தம்பி பையன், 3 வயசு ஆகுது. ஏன் அப்பா, அவங்களும் மண்ணள்ளி போடுறாங்க பாருங்க. அவன் பண்ணுறதை பார்த்துட்டு இவளும் பண்ணுவா. ஏய், என்னது இது? என்னது இது? மண்ணில் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம், 2வது டைம் விளையாட விட்ருக்கேன். அன்னைக்கு ஒரு நாள் விளையாண்டா. ஏய், என்ன பண்ணுறீங்க? பீச் மண்ணில் நல்லா விளையாட இடம் கிடைச்சிட்டு அவளுக்கு. பாருங்கள், வேடிக்கை பார்க்குறா பாருங்கள் பீச். அப்படியே என்னது அடப்பு, நல்லா சந்தோஷமாக இருக்கியா அன்னைக்கு? அப்பா இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அந்த மண்ணில் நல்லா விளையாடா பாருங்கள். இன்றைக்கி ஒரு நாள் தான் விளையாட்டு மண்ணில், அதனால தான் விளையாட விட்டுருக்கோம். அது தப்பாக நினச்சிக்காதீங்கோ. பீச் பார்த்துக்கிட்டே விளையாடுறேன். அப்படியே பாருங்கோ. இதுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க. உங்களில் ஒருத்தங்க சொன்னல, அவங்களோட பையன் 3 வயசு ஆகுது. ஓகேவா? காக்கா வருஷா உன் முன்னாடி காக்கா. வருஷா, பீச்சு பக்கத்துலேயே இருந்தால் பாருங்கள் பள்ளிவாசல் இருக்கு பாருங்கள். எவ்வளோ பெரிய பள்ளிவாசல். நல்லா இருக்குல்ல? பள்ளிவாசல் இங்கே இருக்குன்னா இங்கே தான் பீச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், மழை வர்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? மேகம் வந்துட்டு இருக்கு. நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம பாப்பா வேறு திருச்சிருந்தா ஆட்டம் போட்டுருக்கா. மண்ணிலலாம் ஆட்டம் போட்டால் நல்லா கை மட்டும் நாங்கள் கை விட்டுட்டோம். கடைக்குள்ள போக அடம் பிடிச்சிட்ருக்கா. சரியான சேட்டை ஃப்ரெண்ட்ஸு, அடக்க முடியல. இங்கே பாருங்கள், அவள் அங்கே தான் போவாளாமா, கடைக்குள்ள போகணுமாம்மா அவளுக்கு. பாருங்கள், கடையில் உள்ள ஓனர் உன்னைய திட்டுட்டோம். எனக்கு என்ன? இப்போ மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். அவங்க கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. நான் நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். போகிற வழியை பாருங்கள், செம்ம காடாக இருக்குது, மரமாக இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்கும். அதான் எடுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு, உங்களுக்கும் காட்டலாமேன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கேன்.
மாதிரி இருக்குல்ல. தென்னை மரம் பியூட்டிஃபுல். பூமரம், வீட்டுக்கு பூமரம் வச்சுருப்பாங்க. அழகு அழகு பூச்சி. அப்புறம் மாங்காய் இங்கெல்லாம் எல்லா வீட்டே இருக்கும் போது இன்னும் வரலாம். காண்டம் போய் நம்ம சரி போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி மரம்தான் இங்கே அதிகம். நம்ம நாகர்கோவில் சைடு மரம்தான் அதிகமாக, மரம் அதிகமாக இருக்கும். அழகு ஐட்டங்கள், அப்புறம் ட்ரெஸ் ஐட்டங்கள் எல்லாமே அதிகம்தான். நம்ம நாகர்கோவில் ஸ்பெஷல் எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த ட்ரெஸ்ஸு ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அப்படியே வாங்கணும்னு தோணும். அவ்வளோ அழகழகாக இருக்குது. நான் நினச்ச மாதிரி இருக்குது. நான் எப்படி எதிர்பார்த்தனோ அந்த மாதிரி அழகழகாக ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுக்கும் போது நான் அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிறத சொல்வேன். ஓகேவா?